ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இது உங்கள் கார்த்திக். நாம் இப்போ கோல்டன் ட்ரையாங்கிள் சீரிஸில் டெல்லி தான் சுற்றி பார்க்க வந்திருக்கோம். டெல்லியில் நம்ம இப்போ செங்கோட்டையில் இருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெல்லின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது ரெண்டு விஷயம். ஒன்று குதுப் மினார், இன்னொன்று செங்கோட்டை. நம்ம இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச முதல் தேசிய கொடி இங்கே தான் ஏற்றப்பட்டது. அன்னிலிருந்து தொன்று தொட்டு இன்னி வரைக்கும் அந்த பிரதமர் நம்மளுக்கு தேசிய கொடியை சுதந்திரம் தண்ணி இங்கே தான் ஏற்றுவாங்க. நம்ம நிறைய டிவிலலாம் பார்த்துருப்போம். அந்த இடத்த நேரில் பார்க்க தான் வந்திருக்கோம். இதுதான் அந்த இடம், என்ட்ரன்ஸ். பார்க்கவே ஒரு பெரிய பிரம்மாண்டமாக இருக்கும் மதில் சுவர்கள்லாம். இந்த செங்கோட்டை பார்த்திங்கன்னா ஷாஜகான் அவர்களால் கட்டப்பட்டது. முற்றிலும் பார்த்திங்கன்னா இந்த சிகப்பு நிற கற்கள், இது ஆக்ரா, டெல்லி இந்த ஏரியாவில் மட்டும்தான் இந்த கற்கள் கிடைக்குமா. அதை வச்சு கட்டப்பட்டது தான் செங்கோட்டை. இந்த பாருங்கள் எவ்வளோ பெரிய மதில் சுவர், அதோட சுற்றி அகழி. செங்கோட்டைக்கு இன்னொரு பேர் பார்த்திங்கன்னா லால் கிலான்னு சொல்லுவாங்க வடமொழி சொல்லலை. இது 2007 யுனெஸ்கோவோட பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த செங்கோட்டை உள்ளே பார்த்தீங்கன்னா சட்டா சவுக்குன்னு ஒரு கடை இருக்கும். அதுக்கப்புறம் அதை தாண்டி போனீங்கன்னா திவானி ஆம், திவானி காஸ், ரங்கமஹால், மோத்தி மஸ்ஜித், அப்புறம் மும்தாஜ் மஹால்னு பல இடங்கள் இருக்குது. இதுக்குள்ளேயே ஒரு ரெட் ஃபோர்ட் மியூசியம் இருக்குது. அந்த மியூசியமில் பார்த்தோம்னா இந்திய சுதந்திரத்தோட வரலாறுகள்லாம் வச்சுருப்பாங்க. ஆக்சுவலாக டிக்கெட் வாங்கும்போதே ரெண்டுத்துக்கும் சேர்த்து வாங்கணும். இல்லை செங்கோட்டைக்கு மட்டும் நீங்கள் டிக்கெட் வாங்கினீங்கன்னா இந்த ரெட் ஃபோர்ட் மட்டும் சுற்றி பார்க்கலாம். மியூசியம் தனியாக டிக்கெட் இருக்கும். சேர்த்து வாங்கிட்டோன்னா அதில் ரெண்டும் சேர்த்து பார்க்கலாம். இதுதான் என்ட்ரன்ஸ். இந்த பக்கம் ஆக்சுவலாக டிக்கெட் ஒரு சைடில் கொடுப்பாங்க. அங்கே டிக்கெட் வாங்கிட்டோன்னா அங்கேருந்து பேட்டரி ஆப்ரேட்டட் கார்ஸ் இருக்கும். அதில் 10 ரூபா ஒரு ஆளுக்கு பே பண்ணோன்னா கொண்டு வந்து விடுவாங்க. நடந்து வர தூரம் தான், ஒரு 1/2 கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி இருக்கும். நடக்க முடியாதவங்க அந்த வண்டியை யூஸ் பண்ணிக்கலாம். டிக்கெட்டு வாங்கிட்டு இந்த பக்கம் நம்ம வெரிஃபை பண்ணிவிட்டு இந்த என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளே போகணும். இந்த வழிக்கு பேர் டெல்லி கேட்டுன்னு சொல்லுவாங்களாம். இதுக்குள்ளே போன அப்புறம் லகோரி கேட்னு ஒன்று வரும். அங்கே தான் நம்மளோட பாரத பிரதமர் சுதந்திர தினத்தன்னைக்கு கொடியை ஏற்றி நம்மளுக்கு உரையாற்றுவாங்க. இதுதான் டெல்லி கேட். இந்த செங்கோட்டை பார்த்தீங்கன்னா கட்டப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா 1638 மே மாதம் கட்ட தொடங்கி 1648 ஆண்டு கட்டி முடித்தாங்க. இதை கட்டினது யாருன்னு பார்த்தோம்னா தாஜ்மஹாலில் கட்டின உஸ்தாத் அகமது லஹோரின்றவர் தான் இந்த கட்டிடத்தையும் கட்டியிருக்கிறதா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஷாஜகான் தலைநகர் ஆக்ராலேருந்து டெல்லிக்கு மாற்றிருக்காரு. இந்த கோட்டை சுற்றி இருக்கிற அகழிக்கான நீர் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற யமுனை நதியிலேருந்து வந்துடுமா. ஷாஜகான் காலத்துக்கு அப்புறம் அவுரங்கசீப்பு இந்த கோட்டைக்குள்ளே மோத்தி மஸ்ஜித்ன்ற ஒரு மசூதியை கட்டியிருக்காரு. சில அரண்மனை குடியிருப்புகளையும் ஏற்படுத்தியிருக்காரு. அதுக்கப்புறம் முகலாய பேரரசு வீழ்ச்சியடைய ஆரம்பித்தோடனே நதிர் ஷான்ற பாரசீக மன்னனால் இந்த கோட்டை சூறையாடப்பட்டிருக்கு. அப்போ உள்ளே இருந்த மயிலாசனம்லாம் இங்கேருந்து கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்களாம். இதுதான் லஹோரி கேட்டு. இது என்ட்ரன்ஸு. இங்கே தான் இந்த கொடியேற்ற நிகழ்வு நடக்கிறது. இந்த வாயில் நுழைஞ்சி போனோன்னா சட்டா சவுக்குன்னு சொல்கிற கடை வீதி மாதிரி இருக்கும். நிறைய கடைகள் இருக்கும் உள்ள. இந்த கடை வீதி, இந்த சட்டா சவுக்கை தாண்டி போனோன்னா நவ்பத் கானான்ற ஒரு வாயில் வரும். அந்த சுற்றி இருக்கிற பாதி இடங்கள் வெள்ளைக்காரர்கள் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட மாளிகைகளும் இருக்கும். இதெல்லாம் ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்டது. இங்கெல்லாம் தான் அந்த ரெட் ஃபோர்ட் மியூசியம்ஸ் இருக்குது. சட்டா சவுக் அது விளக்குற கல்வெட்டு இதுதான் நவ்பத் கானான்ற அந்த நுழைவாயில். இதை தாண்டி உள்ளே போனோன்னா திவானி ஆம், அதாவது இங்கே வடநாட்டில் பார்த்திங்கன்னா திவானி ஆம், திவானி காசுன்னு என்ன சொல்லுவாங்க. அதாவது திவானி ஆம்ன்றது மக்களுக்கான அரச சபை, திவானி காசுன்றது மந்திரிகளுக்கான அரச சபை. அதாவது எல்லா அரசர்களும் மக்களை சந்திக்கிறதுக்காக கூட்டுற இடம் தான் திவானி ஆம்னு சொல்லுவாங்க. அங்கே ராஜா உட்காந்துட்டு மக்களோட குறைகளை கேட்டுட்டு அதற்கான வழிமுறைகள்லாம் சொல்லுவார். திவானி காசுன்றது கொஞ்சம் தள்ளி இன்னொரு மண்டபம் தனியாக வச்சுருப்பாங்க. அந்த மஹாலில் பார்த்திங்கன்னா மந்திரிமார்கள், முக்கியமான விஐபிஸ்லாம் வந்தாங்கன்னா அவங்களோட உட்காந்து பேசுகிறதுக்கான இடம். இப்போ நீங்கள் நேராக பார்க்குறது தான் திவானி ஆம். இது நவ்பத் கானாவோட அந்த நுழைவாயில். பல கட்டிடங்கள் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் சிதைக்கப்பட்டதுன்றாங்க. அதுக்கப்புறம் முகலாயர் ஆட்சிக்கு அவுரங்கசீப்புக்கு அப்புறம் முகலாயர் வம்சம் வீழ்ச்சியடைய ஆரம்பித்தோன்னே பராசகர் நதிர் ஷா போன்ற பல படையெடுப்புகளில் இந்த கட்டிடங்கள்லாம் சேதமடைஞ்சிருக்கு.
இங்கே இருக்கிற தோட்டத்துலலாம் பார்த்தா நிறைய ஃபவுண்டெயின்ஸ் மாதிரிலாம் அப்படி பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த காலத்தில் அந்த பண்ணியிருக்காங்க போட்டிருக்கு. ஆனால் இப்போ பார்த்தா தண்ணியே இருக்காது, தண்ணி இல்லை அங்கே எதுவுமே. ஆனால் இந்த ஃபவுண்டெயின்ஸ் இருந்ததுக்கான அறிகுறிகள் நிறைய இருக்குது. அந்த தண்ணி போடுற கால்வாய்கள்லாம் நிறைய இருக்கும். இதுதான் திவான் இ ஆம். குலாம் அலி கான்ன்ற ஒரு ஓவியர் வந்து 18ஆம் நூற்றாண்டில் 1717 இந்த செங்கோட்டை வந்து ஓவியம் வரைஞ்சிருக்காரு. அந்த ஓவியங்களில் பார்க்கும்போது இப்போ இருக்கிறத பார்க்கும்போது நிறைய மாற்றங்கள் இருக்கும், அதாவது நிறைய சிதைக்கப்பட்டிருக்கும். இங்கே தான் வந்து அரசர் வந்து அமர்ந்துட்டு மக்களோட குறைகளை கேட்டு அதுக்கான நியாயங்கள் தீர்ப்புகள்லாம் வழங்கப்பட்ட இடம். இங்கே ஒரு பெரிய சிம்மாசனம் இருக்கும். அதாவது ஷாஜகானுக்கு பிடிச்சது வந்து சிவப்பு கலரும் வெள்ளை கலரும் தான். அதனால் எல்லா இடமும் பார்த்திங்கன்னா கோட்டைகள் எல்லாமே அது கட்டது எல்லாமே சிவப்பு கலரில் தான் இருக்கும். சில பில்டிங்லாம் பார்த்திங்கன்னா வெள்ளை கலரில் மார்பிளில் கட்டியிருப்பாங்க. இந்த சிம்மாசனம் அதே மாதிரி தான் இருக்கும். இங்கே ஏற்கனவே மயில் சிம்மாசனம் ஒன்று இருந்தது தான். அதை வந்து நதிஷான்ற பராசிக மன்னர் வந்து போரிட்டு அதை கொள்ளடிச்சிட்டு போனதாக எடுத்துகிட்டு போனதாக சொல்கிறாங்க. நாங்கள் போன டைமில் செம வெயில், அதனால் இங்கே எங்கே பார்த்தாலும் தண்ணி இல்லை. வெயில் காலத்தில் தண்ணி இல்லையானு தெரில. மற்றபடி வந்து அந்த கட்டிடக்கலையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக தான் இருக்கும். இதுதான் வந்து ஷாஜகானோட சிம்மாசனம். இதை வந்து கண்ணாடி போட்டு மூடி வச்சுருப்பாங்க. கிட்ட போய் யாரும் பார்க்க முடியாது, தூரத்தில் போய் பார்க்கலாம். இதே மாதிரி ஒரு சிம்மாசனம் திவானி காசுலேயே இருக்கும். நிறைய வேலைப்பாடுகள் அங்கே பார்த்தோன்னா அது உள்ளே போய் பார்க்க முடியாது, வெளியிலிருந்து அந்த மகாலை பார்க்க முடியும் நம்மளால். இந்த திவானி ஹாமை பார்த்துட்டு அப்படியே பின்னாடி வந்தோன்னா ரங் மஹால், அப்புறம் திவானி காஸ், மும்தாஜ் மஹால் அப்படின்னு இருக்கும். அதாவது மும்தாஜோட அரண்மனை, அது மாதிரி நிறைய பில்டிங் இருக்கும். அது மாதிரி எல்லாமே இதுக்குள்ளே வந்து படிக்கிணறு ஒன்று இருக்குனாங்க. அதை நான் பார்க்காம மிஸ் பண்ணிட்டேன். அடுத்த வாட்டி போனீங்கன்னா அந்த படிக்கிணறையும் பாருங்கள். இதுதான் ரங் மஹாலோட பழைய ஓவியம். அதாவது அந்த காலத்தில் கட்டும்போது எப்படி இருந்தது ஓவியம், பட் இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுதான் இது இப்போ இருக்கிற ஸ்ட்ரக்சர். தண்ணி பிரச்சனைன்றதால தண்ணி இல்லை போல் இருக்குது. இது ஃபுல்லாக தண்ணி இருந்தாலும் அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் போல். இது மாதிரி நிறைய இருக்குது இந்த இடத்துல. எல்லா மட்டும் தண்ணி பொருட்களுக்கு நிறைய கால்வாய்கள் மேலே கட்டி விட்டுருப்பாங்க. நிறைய ஃபவுண்டன்ஸ் இருக்கும். அந்த காலத்துலேயே வந்து மின்சாரம் இல்லாத காலத்துலேயே ஃபவுண்டன்லாம் எப்படி வச்சுருக்காங்கன்னு தெரில. இது இப்போ இருக்கிற ஸ்ட்ரக்சர். இதே மாதிரி தான் பக்கத்தில் திவானி காசும் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து அவ்வளோ அழகாக அந்த வேலைப்பாடுகள் இருக்கும். இது வந்து இந்த ரங்கமஹாலுக்குள்ளே இருக்கிற மண்டபங்களோட வேலைப்பாடுகள். இதை பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது. அதாவது சிவப்பு கற்கள் மற்றும் வெள்ளை கற்களை வச்சு பெரிய ஒரு அதிசயங்களே பண்ணியிருக்காங்க. இது வந்து திவானி காசுன்னு சொல்கிற அந்த அரச சபை. மந்திரிகள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள்லாம் வந்து உட்காந்து அரசர் வந்து விவாதிக்கிற இடம் இதுதான். இதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா மும்தாஜ் மஹால் இருக்கும். இதுதான் வந்து அவுரங்கசீப் கட்டின முத்து மசூதின்னு சொல்கிற மோதி மஸ்ஜித். இது பக்கத்தில் இருக்கிறது வந்து மும்தாஜ் மஹால், அவங்களோட மகாராணியோட குடியிருப்புகள். இந்த மாதிரி இந்த இடத்த சுற்றி அங்கங்கே நிறைய மண்டபங்கள் இருக்கும். ராஜாக்கள் ஓய்வு எடுக்கிறதுக்கான மண்டபங்கள்லாம் நிறைய கட்டி வச்சுருப்பாங்க. சுற்றி நிறைய இருக்கும். இந்த இடத்துக்கு பேர் ஜாஃபர் மஹால்னு சொல்லுவாங்க. இது வந்து 1842 பகதூர் ஷா ஜாஃபர்ன்ற அரசரால் கட்டப்பட்டது. அதுக்கப்புறம் இந்த கட்டடத்தை ஜாஃபர் மஹால்னு பேர் அழைக்கப்பட்டது.
இது வந்து ஓவியத்தில் இந்த ஜாஃபர் மஹால் அப்போ எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு 1842 வரையப்பட்ட ஓவியங்கள். இப்போ இருக்கிறது. இந்த மாதிரி நிறைய மண்டபங்கள் இருக்கும், சுற்றி நீரோடைகள் இருக்கும். நம்ம அப்படியே ரெட் ஃபோர்ட்டை பார்த்துட்டு வரும்போது வெளியில் வந்தோம்னா ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட ஒரு 6 கட்டிடங்கள் இருக்கும், 6-7 கட்டிடங்கள். அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்டிடத்தையும் நம்ம இந்திய விடுதலை போரோட மியூசியம்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா கடைசி மன்னர்கள்லாம் பயன்படுத்திய ஆயுதங்கள், அவங்க யூஸ் பண்ண பொருட்கள், அவங்களோட உடைகள், அதுக்கப்புறம் அந்த ஜாலியன் வாலாபாக் கொலையில் எப்படி நடந்தது அதை பற்றிய விஷயங்கள்லாம் அங்கே பெரிய வச்சுருப்பாங்க. இந்த ரெட் ஃபோர்ட் டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து ஈவினிங் வரைக்கும் பார்க்க அலோவ் பண்ணுவாங்க. எவ்ரி மண்டே ஹாலிடே, செவ்வாய்க்கிழமைலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் தான் இது ரெட் ஃபோர்ட் அலோவுடு. அதே மாதிரி டிக்கெட் கவுண்டர் எப்பயுமே கூட்டமாக இருக்கும். ஆன்லைனில் டிக்கெட் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், பட் கன்செஷனும் கிடைக்கும். பட் கேன்சலேஷன் இல்லாமல் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டில் கவுண்டரில் வாங்கினா கூட கன்செஷன் கொடுப்பாங்க. கவுண்டரில் டிக்கெட் வாங்கிக்கலாம். ரெட் ஃபோர்ட் மட்டும் பார்க்குறதுக்கு ஒரு ஆளுக்கு ரெட் ஃபோர்ட் சார்ஜ் வந்து 50 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. ரெட் ஃபோர்ட் ப்ளஸ் மியூசியம் பார்க்குறது தான் 80 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. இதையே நீங்கள் ஆன்லைனில் எடுத்திங்கன்னா ரெட் ஃபோர்ட் மட்டும் பார்க்குறதுக்கு 35 ரூபாவும், ரெட் ஃபோர்ட் ப்ளஸ் மியூசியமும் சேர்த்து 56 ரூபாவும் சார்ஜ் பண்ணுவாங்க. ஃபாரினர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 600 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. அவங்க ஆன்லைனில் வாங்கினா 550 ரூபா இன்னும் டிக்கெட் பேஸ் வரும். இந்த ரெட் ஃபோர்ட் வந்து ரீச் பண்ணுறது ரொம்ப பக்கம் ஈஸி. டெல்லியோட சென்ட்ரலே இருக்குது. பக்கத்துலேயே வந்து பெரிய மசூதி ஜம்மா மசூதி இருக்குது. மெட்ரோ ட்ரெயின் லால் கோயிலா மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கும். அதே மாதிரி டெல்லி ஸ்டேஷன்லேருந்து எங்கள் வரத்துக்கு ஆட்டோ வசதி எல்லா வசதியுமே இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து நம்ம இதே மாதிரி டெல்லியில் தான் இன்னும் டெல்லியில் பார்க்குற இடங்கள் இருக்குது. அடுத்த வீடியோவில் அதையும் பார்ப்போம். தொடர்ந்து உங்கள் ஆதரவுகளை கொடுத்துட்டு வாங்க. நன்றி, வணக்கம்.